العظيم. கண்ணியம் நிறைந்த இறை நேசர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற அருள், அது நிச்சயமாக உலகத்தினுடைய எந்த சாதனங்களை கொண்டும் அளவிட முடியாதது. கண்ணியம் நிறைந்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகில் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் பெற்றுக்கொள்கின்ற நாம் அல்லாஹுவை மறந்து கொண்டே இருக்கின்றோம். உணவில்லாமல் தவிக்கும் போது ஒரு கவல உணவு கிடைத்து விட்டால் போதும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த உணவு நம்மை அடைந்து நாம் அதை உண்ணும் போது கொடுத்த இறைவனுடைய நினைவு இருப்பதில்லை. எனக்கு இந்த வேலை கிடைத்து விட்டால் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை நான் ஈட்டிக் கொள்வேன், அதன் மூலம் என்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொள்வேன் என்று மனிதன் ஆசைக்கின்றான். அல்லாஹ் நம்முடைய ஆசையை நிறைவேற்றி அந்த வேலையை, நம்முடைய கோரிக்கையை ஏற்று நமக்கு அதை செய்து கொடுக்கும் போது அல்லாஹ்வினுடைய நினைவு நம்முடைய உள்ளத்தில் வருவதில்லை. நோயாக இருக்கும் போது, ரப்பே எனக்கு எப்படியாவது ஷிஃபாவை கொடு, இந்த ஜுரத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடு, இந்த தலைவலி போக வேண்டும், ஜுரம் போக வேண்டும், வயிற்று வலி போக வேண்டும் என்று நாம் ஆசைக்கின்றோம். அல்லாஹ் நோய்களிலிருந்து நமக்கு நிவாரணத்தை கொடுக்கும் போது நிவாரணத்தை கொடுக்கும் அல்லாஹுவை மறந்து விடுகின்றோம். நாம் காண்பித்த மருத்துவருடைய பெயரை நம்முடைய நாவுகள் உச்சரிக்கின்றது. உண்மையிலேயே ஷிஃபாவை கொடுத்த அல்லாஹ், அவன் விரும்புவது என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டும், என்னை மகிழ்விக்க வேண்டும். ஆனால் எங்கோ இருக்கின்ற மருத்துவருடைய பெயர் நம்முடைய நாவுகளிலே உச்சரிக்கப்படுகின்றது. நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய பெயர் மறக்கப்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிப்பான், وَلَا تَكُونُوا كَالَّذِينَ نَسُوا اللَّهَ فَأَنْسَاهُمْ أَنفُسَهُمْ أُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ. அல்லாஹ்வை மறந்து விட்டவர்களைப் போல நீங்கள் மறந்துவிட வேண்டாம், நீங்கள் ஆகிவிட வேண்டாம். وَلَا تَكُونُوا كَالَّذِينَ نَسُوا اللَّهَ فَأَنْسَاهُمْ أَنفُسَهُمْ. அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள், அவர்களையே அவர்கள் மறக்குமாறு அல்லாஹ் செய்து விட்டார். எனவே இறை நினைவு ஒரு முஸ்லிமினுடைய உணர்வோடு, உடலோடு, இரத்தத்தோடு, இரத்த நாணங்களோடு கலந்தது. அல்லாஹ் சொல்கின்றான், மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த கஷ்டத்தை நான் என்ன செய்வேன்? சரி பண்ணி கொடுப்பேன். சிரமம் வந்துருச்சுன்னு சொன்னா فَإِذَا مَسَّ الْإِنسَانَ الضُّرُّ دَعَانَا لِجَنْبِهِ أَوْ قَاعِدًا أَوْ قَائِمًا. மனிதனுக்கு ஒரு சிரமம் வந்துவிட்டால் அவன் படுத்துக்கொண்டு, நின்று கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, ரப்பே இந்த சிரமத்தை என்னை விட்டு நீ போக்கிவிடு என்று அவன் சொல்லிக் கொண்டே இருப்பான். எப்படியாச்சும் இதிலிருந்து நான் வெளியாகணும்னு சொல்லி கத்தி கதறுவான், உள்ளத்திலே குமருவான், இரு கரமேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வான். அல்லாஹ் சொல்கின்றான், فَلَمَّا كَشَفْنَا عَنْهُ ضُرَّهُ. அவனுக்கு ஏற்பட்ட அந்த அநீதி, அவனுக்கு ஏற்பட்ட அந்த சிக்கல், நோய், பிரச்சனைகள், இதிலிருந்து அவனை நான் வெளியில கொண்டு வந்துட்டா, مَرَّ كَأَن لَّمْ يَدْعُنَا إِلَى ضُرٍّ مَسَّهُ. அவனுக்கு எதுவுமே ஏற்படாத மாதிரியும், அவன் என்கிட்ட எதுவுமே கேட்காத மாதிரியும், யாருமே தெரியாத மாதிரி போய்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய உள்ளத்தோடு, நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போறோம், ஒரு தேவை என்று அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கின்றோம். அந்த தேவை நிறைவேற்றப்படும் போது தேவையை நிறைவேற்றிய ரப்பு நம்முடைய கல்வியில் வர வேண்டும். அது ஒரு முஃமினுடைய உள்ளம்.
அல்லாஹ் சொல்றான், யாரோ எவரோ மாதிரி போய்கிட்டு இருக்கான், ஒண்ணுமே கேட்காதவங்க மாதிரி. கதாலிக ஸுக்கின லில் முஸ்ரிஃபீன மா கானூ யஅமலூன், அவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அதே போல அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லி காண்பிக்கின்றான், வ மினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப் ஃபஇன் அஸாபஹு கைருன் யத்மஅன்ன பி. ஒரு ஓரத்தில் அவன் என்ன செய்வான், வணங்கி கொண்டிருப்பான். அவனுக்கு நலவு நடந்தா உள்ள இருக்கும், தொழுக வர்றது, துவா செய்யறது, சதக்காக்கள் கொடுக்கறது, இப்படி ஏதாச்சும் ஒன்று எப்பயாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை கொண்டு அவன் நாடுவது நலவை. ஃபஇன் அஸாபஹு கைருன் யத்மஅன்ன பி. அவனுக்கு ஏதாச்சும் நலவு வந்துச்சுன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நான் சதக்கா செய்யறேன், இதை கிடைச்சிக்கிட்டு இருக்கு, நான் தொழுவ போறேன், ஏதாச்சும் கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மனசு நிம்மதியா இருக்கும். வஇன் அஸாபத்துஹு ஃபித்னா இன்கலப அலா வஜ்ஹி. அவன் நினைத்ததற்கு மாற்றமாக வாழ்க்கையோ செயல்களோ சில விஷயங்களோ நடந்து விட்டால் என்னங்க தொழுது, என்னங்க பிரயோஜனம்? அல்லாஹ் வணங்கி என்ன பிரயோஜனம்? எனக்கு சதக்கா கொடுத்தன, எனக்கு இப்ப காசு இல்லை, யாரும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை விட்டு அவன் விரண்டோடி விடுவான். அல்லாஹ் அந்த நிலைகளை கொடுத்ததே அவனோடு அந்த அடியானை நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு. ஹஸிரத் துன்யா வல் ஆখিরাহ, ஹஸிரத் துன்யா வல் ஆখিরাহ. அல்லாஹ் சொன்னா உன்னுடைய இம்மையும் போச்சு, மறுமையும் போச்சு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن. அல்லாஹ் மனுஷனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து அல்லாஹ் அவனை சோதிக்கும் போது அவன் சொல்வான், எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிருச்சு. ஃபயகூலு ரப்பி, என்னுடைய இறைவன் அக்ரமன், ரொம்ப சங்கையானவன், கண்ணியமானவன் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹ், அதே அல்லாஹ் அவனுக்கு சில இடர்களை கொடுக்கும் போது, சில நோய்களை கொடுக்கும் போது, சில சிரமங்களை கொடுக்கும் போது, சில சோதனைகளை, இழப்புகளை கொடுக்கும் போது அவன் சொல்வான், ஃபகதர அலைஹி ரிஸ்கஹ் ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டான், என்னை கண்டுக்கல, என்னை கைவிட்டுட்டான் சொல்லி போய்கிட்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, நம்முடைய அல்லாஹுவை போல பாசமான, நேசமான, அன்பான, இரக்கமான ரப்பு, அவனை மாதிரி ஒரு இரக்க குணம் உள்ள ஒரு மனிதரை உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எவ்வளவு பாசம் நம் மீது, நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் மன்னித்துக் கொண்டே இருக்கின்றான். இன்னைக்கு காலையிலிருந்து எவ்வளவு தவறுகள் செஞ்சிருக்கோம். ஏதாச்சும் ஒன்று வந்து பப்ளிஷ் ஆச்சா, அப்படி பப்ளிஷ் பண்ணா நம்மளே யாராச்சும் மதிப்பாங்களா? இன்னைக்கு நான் ஃபஜர் தொழுகலை, ஏதோ ஒரு காரணத்தினால தொழுகலை, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் காலை எழுந்தேன், என்னுடைய தேவைகளை முடித்தேன், உணவருந்தினேன், என்னுடைய பணிகளிலே நான் ஈடுபட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றேன். எனக்கு கிடைக்கக்கூடிய எதுவும் என்ன செய்யல, அல்லாஹ் தடுக்கல. அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன், சுப்ஹான் அல்லாஹ். நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அதை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். முஃமினுடைய உள்ளம் என்பது இது அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம். கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ். அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய உள்ளங்களை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லாமே பழசா போகும், உலகத்தில் உள்ள எல்லாமே தூசியாகும், உலகத்தில் உள்ள எல்லாமே டேமேஜ் ஆகும். ஆனால் அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு உண்மையாக இருந்தால், அல்லாஹ் நம் மீது வைக்கக்கூடிய பாசம், அதுல எந்த விதமான கலப்பும் இருக்காது, அதுல எந்த விதமான டேமேஜும் இருக்காது. ஒவ்வொரு பொருளையும் சுத்தப்படுத்துவதற்கு ஒன்று இருக்கு. துணிகளை சுத்தப்படுத்துவதற்கு சோப்பு, பவுடரு, லிக்விடு. நம்முடைய உடலை சுத்தப்படுத்துவதற்கு சோப்பு. இப்படி நிறைய ஒவ்வொரு பொருளையும் சுத்தப்படுத்துவதற்கு வெவ்வேறு பொருட்கள் உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய கல்வை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய கல்வை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ற பெயரை உச்சரிப்பது,
அல்லாஹ்வினுடைய நினைவை ஒவ்வொரு விஷயங்களிலேயும் கொண்டு வருவது, இது ஒவ்வொரு முஃமினுடைய கடமை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், தன்னுடைய இறைவனுடைய பெயரை அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வினுடைய நினைவு, எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ்வினுடைய சிந்தனை ஒரு முஃமினுடைய கல்பில் எப்போதும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அவன் மேல நமக்கு பாசம் அதிகமாக ஆகணும், அவனோடு நாம் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவன் நம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் சில தேவைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த தேவைகள் ஏற்படும் போது நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ் கிட்ட கேட்போம், யா அல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணி கொடு. நான் இந்த நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கின்றேன், இதிலிருந்து ஷிஃபாவை கொடு. என்னுடைய பொருளாதாரத்துல இரக்கம் இருக்கு, என்னுடைய பொருளாதாரம் சரியில்லை, பொருளாதார தேவைகள் இருக்குது ரப்பே, அதை எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுன்னு சொல்லி நாம் அல்லாஹுவோடு கேட்கும் போது நமக்கும் அல்லாஹுவுக்குமான தொடர்பு அதிகரிக்கின்றது, நமக்கும் அல்லாஹுவுக்குமான அன்பு அதிகரிக்கின்றது. சோதனைகள், சிக்கல்கள் வரும்போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய பார்வை, அல்லாஹ்வினுடைய கவனம் நம் மீது ஏற்பட்டிருக்கின்றது என்பதால். சோதனைகள், சிக்கல்கள் வரும்போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய கவனம் என் மேல இருக்கு. அல்லாஹ் என்னிடமிருந்து ஏதோ ஒன்றை விரும்புகின்றான். நான் நினைத்ததற்கு மாறாக ஒன்று நடக்கின்றது என்றால் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய ரப்பை என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிறோம். என்னுடைய வணக்கத்தை நான் அதிகப்படுத்த வேண்டும், அவருடைய நினைவை நான் அதிகப்படுத்த வேண்டும், என்னுடைய தொழுகையை நான் அதிகப்படுத்த வேண்டும், அவனை புகழ்வதை நான் அதிகப்படுத்த வேண்டும், அவனோடு தொடர்புடைய எல்லா விஷயங்களையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய ரப்பை என்ன செய்யணும், என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, எவ்வளோ சோதனைகளை நம்ம சந்திக்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு வருதுங்கிறத பார்க்கணும். அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய நினைவு எந்த இடத்துல வருது? எனக்கு அல்லாஹுவை மறந்த நிலையில் இருப்பது இருக்கின்றது, அது நம்முடைய வாழ்வு இருளாகி போனதற்கு அடையாளம். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது இது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து எனக்கு கிடைத்திருக்கின்றது என்ற உணர்வு இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான், அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஒவ்வொரு நிலைகளிலேயும் ஏதாச்சும் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். மிஷ்காத்தில் வருது, ஒரு கூட்டத்தினர் பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்க அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யல. ஹதீஸ்ல வருது, அந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்து விட்டு மற்றொரு கூட்டத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைப்பான். அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். நாம் பாவங்கள், தவறுகள் செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் போது அல்லாஹ் சொல்கின்றானா, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கின்றான் என்று என்னுடைய அடியான் விளங்கி வைத்திருக்கின்றான். அதனாலதான் நான் என்கிட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருந்தேன், இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருதுன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மலக்குமார்கள்ட்ட சொல்றான். இப்போ எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய சிந்தனை நமக்கு இருக்கின்றது, அல்லாஹ்வின் மீது நமக்கு பாசம் இருக்கின்றது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி வந்தாலும் அல்லாஹ் இதை விரும்பினா நான் செய்வேன், இல்லைன்னா நான் என்ன செய்வேன், விட்டுருவேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை இலகுவாக. இன்னைக்கு